Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம். கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் என் டு என், ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் என் டு கேபிட்டல் எனுக்கு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லி நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க? ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்குவோம். given thatல ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் கேபிட்டல் என் டு கேபிட்டல் என். அடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபங்க்ஷன் வந்து என் கேபிட்டல் என் டு கேபிட்டல் எனுக்கு போதா? அப்போ கேபிட்டல் என்னங்கிறது என்னது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பருங்கிறது ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 2 3 4 அப்படின்னு வரிசையாக வந்து நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு புட் எம் ஈக்குவல் டு 1. எம்முக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. அப்போ 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 3 என்னது? 5ன்னு வந்துடும். அப்போ 1ன்னு நம்ம இன்புட் கொடுக்கும்போது அதுக்கான அவுட்புட் என்னன்னு கிடச்சிருக்கு? 5ன்னு கிடைக்கிது. அப்போ 1ஓட இமேஜ் என்னது? 5. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எம்முக்கு பதிலாக நம்ம என்னென்னு கொடுக்குறோம்? 2ன்னு கொடுக்குறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. அப்போ 4 ப்ளஸ் 2 6, 6 ப்ளஸ் 3 9. ஓகே, நெக்ஸ்ட்டு எம் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறோம். அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அதாவது இப்போ 3ன்னு கொடுத்தோம்னா இந்த எம்மை வந்து தூக்கிட்டு எம் இருந்த இடத்துல என்ன போட்டுருவோம்? 3 போட்டுருவோம். இது நம்மளுக்கே தெரிஞ்சது தான். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ 9 ப்ளஸ் 3 12, 12 ப்ளஸ் 3 எவ்வளோ? 15. ஓகே, நெக்ஸ்ட் எம் ஈக்குவல் டு 4. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. 16 ப்ளஸ் 4 வந்து 20, 20 ப்ளஸ் 3 23. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 நம்பரை எடுத்துகிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஏரோ டயக்ராம் வரைகிறோம். ஒரு ஏரோ டயக்ராம் வரைஞ்சோம்னா ரைட், ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து எங்கே போகுது? கேபிட்டல் என் டு கேபிட்டல் என், ஏன்லேருந்து என்னுக்கு போகுது. அப்போ இந்த கேபிட்டல் என்ன ஒரு 1 2 3 4 5 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அடுத்து இந்த சைடும் வந்து என்ன தான் இருக்குது? 1லேருந்து 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த செகண்ட் செட் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 5 9 15 23ன்னு அவுட்புட் கிடச்சிருக்கு. நம்ம வரிசையாக 1லேருந்து 2 வரைக்கும் அப்படியே போட்டுட்டு 23 வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு வந்து டாட் வச்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து 1, அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 5 கிடச்சிருக்கா? அப்போ டாட் 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 வச்சு இங்கே என்ன போட்டுக்கலாம்? 5. அடுத்து இந்த 6 7 அதெல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை. டாட் டாட் டாட்னு வச்சு 9, அதுக்கடுத்து 15, நெக்ஸ்ட்டு வந்து 23, அடுத்து வந்து அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 1ன்னு வந்து நம்ம இன்புட் கொடுத்தப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 5 கிடச்சிதா? அப்போ 1 கொண்டு போய் எங்கே கனெக்ட் பண்ணணும்? 5ல். அடுத்து 2ன்னு கொடுத்தப்ப 9 கிடச்சிது. அப்போ 2 கொண்டு போய் 9ல் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து 3 கொடுத்தப்ப 15 கிடச்சிது. 4 கொடுத்தப்ப 23 கிடச்சிது. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் போட்டுறோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கான ஏரோ டயக்ராம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும். அப்போ இந்த ஏரோ டயக்ராம் நல்லா கவனிங்க. ஏரோ டயக்ராமில் எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்குது.
அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன, எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்கணும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிடலான்னா, எவ்ரி element in domain has unique image in codomain. எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் வந்து கோடொமைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, therefore ஃபங்க்ஷன் f from n to n, இங்கே கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதாவது எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, அவங்க கொடுத்துருந்த கண்டிஷனை வச்சு நம்ம வந்து எம்முக்கு பதிலாக 1 2 3 4 அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு இமேஜ் ஃபைன் பண்ணி வச்சிட்டோம். ஏரோ டயக்ராம்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருந்த காரணத்தினால இது என்னன்னு சொல்லிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, தேங்க்யூ.